ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சந்தையில் இருக்கோம். இந்த சந்தைக்கு நம்ம 2 மணிக்கெலாம் வந்து சந்தைக்கு வந்துடணுங்க. மாடெல்லாம் அதிகளவில் 2 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 3 மணிக்கு வந்து கேட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வத்தக்கரவை மாடுக அதிகப்படியாக இங்கே வரும். கச்சப்புரக மாடுகளையும் அதிக அளவில் வரும். அதுபோக பார்த்தீங்கன்னா வெத்து கிடரிகளும் வந்து அதிக அளவில் வரும். கச்சப்பு கன்றுக்குட்டி ரகங்கள் அதிகமாக வரும். காளங்கண்டுகளும் அதிகமாக வரும். அதேபோல் சந்தை மாடுகளும் வந்து இங்கே வந்து அதிக அளவில் வரும். எருமைகளும் அதிகமாகவே வரும். இந்த சந்தையில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நல்ல மாடுகள் வாங்கலாம். கலர் மாடுகளும் அதிக அளவில் வாங்கலாம். விலை கம்மியாகவும் கிடைக்கும். இந்த சந்தைக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி 2 மணியிலே நீங்கள் வந்து மாடு வாங்க கரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா வந்து அதிக அளவில் மாடு வாங்கலாம். கச்சப்புரக மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலே வரும். நீங்கள் கொஞ்சம் நேரமே வந்துட்டிங்கன்னா வண்டியிலே மாடுகளை நம்ம அதிக அளவில் வந்து வண்டியில் வந்து நிற்பாங்க வரிசையில். கேட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மாடுகள்லாம் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சந்தை இருக்கிடம் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முன்னாடி 2 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது திண்டுக்கல்லேருந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே செக் போஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டோம்னா சில பஸ்காரங்க நிறுத்துவாங்க. சில பேர் நிறுத்தலைன்னா பஸ் ஸ்டாண்டில் இறக்கிட்டாங்கன்னா வந்து அங்கே ஆட்டோ வரும். ஆட்டோவில் வந்து சந்தைக்கு வந்து 20 ரூபா கொடுத்தோம்னா சந்தையில் கரெக்டாக மாட்டு சந்தையில் வந்து இறக்கி விட்ருவாங்க. இதே நம்ம இங்கேருந்து இறங்கி நடந்து போனோம்னா இந்த சந்தைக்கு போய் நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும். செக் போஸ்ட்டில் இறங்கி நம்ம வந்து நடந்து போகணும். அதனால் வந்து பசு மாடு வந்தால் தானே வந்து நானே மாடு நானே கொண்டு போய் மாட்டோம். போகாத மாடுல தெரியும் இல்லைண்ணே, மாடு வரலண்ணே. இந்த கண்டிப்பாங்க வாங்க பார்த்து. மாடு கம்மி என்னே 2 கண்டு வருது. நம்ம வாத்த கண்டுதேன் பசு கிடரி வண்டியில் வர மாட்ட மாடியா? அதான் அது இல்லையே, பார்க்கலையா அதை? வாங்குறாங்க. கலர் மாடு வளர்த்தாட்டி அடிக்கிறாங்க. ஏண்ணே கலர் மாட்டுகளா வளர்த்தாட்டி அடிக்கிறாங்களே. அது நல்ல கறி, அளவான கறி இல்லை. கலர் கறி நல்ல கறி இல்லை தானே? வாழை பிடிங்க.
ஜாதி கண்டப்பா ஆமாம் அதனால தான் கொண்டு வராங்க நான் கொண்டு வர மாட்டாங்க பையிலா கிடையாது ஏய் சொன்னேன் பாரு வந்துட்டு அவன் தூச்சிருக்கிறேன் பாட்டு அவனை பாட்டு அப்பாதே பாட்டு வெளியே பார்த்து நடந்து வர பார்க்கல நீங்கள் நெய் நெய் இங்கே நெய் தட்டாருக்கு போட்டு தடுப்பு தடுப்பா பிள்ளாடு 4 கிலோ பிடிச்சிடா வெளியே விடுது ஏடே ராஜண்ணே இதை ஒன்றை கொண்டு விடு காய் அடிக்காம ஒண்ணுக்கு போமா ஆமா எந்த கண்டு அடைத்தி கண்டுகளா பூச்சிக்காலை இந்த இருக்குல்ல ஒரு கண்டு கட்டை இது 2 பஸ் இந்த ஒன்று பித்தரத்தில் கட்டை தம்பி அந்த வளர்த்துருக்காங்க எடி ஆளவள வேலை ஆளவள வாங்கிக்கிறேன் எதிர்ப்பு பாரு பழைய ஆள் ஏனே கறி கண்டு வாங்க போறான் அப்படி கண்டுக்கலாம் ஒன்றும் இன்னைக்கு தெரிலையானே பாருங்க கடறிய கடறி வாகத்தை பாருங்க காளையா கடறியானே கடறி வாகத்தை பாருங்க என்ன வாகனே அந்த கண் நல்லா கண்டுதான் போட்டி நல்லா கண்டுதா போட்டாங்க ஒரு லேசா கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் கிட்டலையா போச்சு ஆமாம் நல்லா கொஞ்சம் மட்டை மாதிரி வரனால பெரிய மாடை வரும் என்னண்ணே சைஸாக வளர்த்துட்டு மாமா ஒன்னொன்னா கையில் போட்டு எதுக்காக சொன்ன புடினே அதை நல்லா கண்டு போய் இதெல்லாம் வண்டிக்கு அப்படியே பழக்கலாம் தெரியுமா சின்ன வண்டியில் போட்டு என்ன தம்பியா இன்னொரு 2 வேணும் 10 2 ரேஞ்சில் ஒரு மாதத்துக்கு மேய நம்ம காட்டுக்கு ஏய் எப்படி இருக்கு கண்டு வேலை எப்படி இருக்கு கண்டு எப்படி இருக்கு பாரு 18 கொடு கொடுக்குற விலையை சொல்லேன் ₹18 5 நானே ₹5 கிலோ ₹12 ஆ கண்டு நல்லா கண்டு நானே கூட சூடிலாம் சேர்த்து 10 நாளைக்கு மேலே போட்ட கண்டு நல்லா இது கூட கண்டு காரிக்காலை இருக்குல்ல அது கூடயே கூட வைக்கலாம் இதை வளத்துக்கு வச்சு அதை இடத்த கூட வச்சுக்கலாம் கண்டு நல்லா கண்டு நல்ல பெரிய மாடா வரும் மாட்டில் கேளுண்ணே பாட்டு சொல்றியா அவன் பாஞ்சு சொல்லிட்டு கேளு ₹5 கிலோ விளக்கலாம் அந்த இருக்கா அப்படியே அவர் தான் அந்த பச்சை துண்டு அவர் தானே அவர்கிட்ட கேளுண்ணேன்னா மண்டையில் வர 3 சுழி நான் எத்தனை சுழி கிடக்கணும் அவர் கொண்டையிலே கொண்டையிலே 3 சுழி கிடக்கு நெத்தியில் 1 இங்கன 1 இங்கன 1 அழைச்சாமே எந்தது இல்லை கொஞ்சம் மூடிட்டு கூட காட்டோட ஏன்னா பழக்கத்தை பெருசு ஒன்று நீ பார்க்க வேணாம் போ இருந்துச்சுன்னா வேணாம் பார்க்கலாம் இந்த பூதியை பாரு
அப்புறம் சொல்லிட்டு ஆகும்போது கொண்டு கட்டு இல்லைன்னு வேலை எப்படி தம்பி 19 ரூபாய் எப்படி அவர் பாண்டு சொல்றாரு அப்புறம் 19 நீ எவ்வளவு கத்திக்கிற முடிவா குறைச்சி கொடு 17 எப்படி கேட்டோம் எந்த வாயும் இல்லை நீ கேட்டு கேட்குற அவர் கேட்டா மாடு போயிடுச்சு மாடு இறக்கணும் புள்ளபடி சரி சரி நீ பாலை பார்த்து நீ பாலை அதான் நான் வந்து காலையில பாத்துக்கிறேன் காலையில 12 ரூபாய்க்கு 13 ரூபா வரைக்கும் இல்லை வானே பையங்கண்ணா நீங்கண்ணா நல்ல மாடு பைய இல்லை அந்த மாடு ஆமாம் பைய நல்ல மாடு மாட்டில் மாமாங்க மாமா தான் கண்டு வாடகை காலங்கட்டு வாங்க போயிருக்காரு இது அந்த மூலையா அது பை அதை விட ஒரு மாட்டை நல்ல மாட்டை வாங்கி எடுத்துக்காங்க கல்லுல வேறு வச்சுருக்காங்க பால் நிற்கிறதோட பையில் குச்சி வேறு வச்சுருக்காங்க மாலையெல்லாம் பத்தாது காம்பு பத்தாது நானே அது ஒரு உருப்படி ஆகாத உருப்படி வளர்த்துருக்காங்க எவ்வளோ கறிக்கினே சேனல் வளர்த்துட்டாங்க எவ்வளோ சேனலில் எவ்வளோ பாவம் மாடு ஒன்றும் வரலையா தெளிவு இல்லையா ஏனே வா பணம் போச்சு வாங்க முடியாது பெரிய கடாங்கெல்லாம் முடியாது